ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம யோகா ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சிலருக்கு ப்ரீத்திங் அப்படின்றது டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம யோகா ஆகட்டும் இல்லை பயங்கரமாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளோட பாடியை நம்ம லூஸ் பண்ணணும், அதுக்கு தயார்படுத்தணும். அதுக்கு நம்ம பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா வார்ம் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ப்ரீத்திங்கில் பண்ணக்கூடிய பிராணாயாமம், நாடி சுத்தி, பிரம்மரி, கபாலபதி, இதுக்கெல்லாம் முன்னாடி கூட நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைசஸ். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யோகா மேட்டில் தரையில் அமர்ந்தும் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காந்தும் பண்ணலாம், இல்லாட்டி நின்றுட்டும் பண்ணலாம். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நேராக நின்றுக்கோங்க. ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கைகளை முன்னாடி கொண்டு வாங்க, குவிச்சு வச்சுக்கோங்க. இன்ஹேல், மூச்சை உள்ளே இழுக்கும்போது கைகள் விரியணும். மூச்சை வெளியே விடும்போது கைகள் ஒன்று சேர்க்கணும். இன்ஹேல், exhale, inhale, exhale. இந்த மாதிரி நீங்கள் முதல்ல செய்ய ஆரம்பிக்கும்போது 3 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 5 முறை, அந்த மாதிரி நம்பர்ஸை ஏற்றிட்டே போங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரவுண்டாவது செய்யணுங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இதை நல்லா கவனித்து செய்யுங்க. அடுத்து ரெண்டாவது இதே மாதிரி தான். கைகளை ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. விரல்களை கோத்துக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது வெளியில் வரணும். எக்ஸேல், மூச்சை வெளியே விடும்போது கைகள் உள்ளே போகணும். உங்கள் செஸ்ட்டுக்கு மேலே வைக்கணும். அந்த கைகளை அப்படி வைக்கணும். அதுதான் பொசிஷன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் கைகளை. அடுத்து உங்கள் ஃபோர்ஹெட், நெற்றிக்கு நேராக நம்ம கைகளை மேலே தூக்கணும். முன்ன கண்களுக்கு நேராக தூக்கணும். இப்போ கொஞ்சம் மேலே, அதாவது தலைக்கும் நெற்றிக்கும் அந்த ஒரு கேப்பில் தூக்கணும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது கைகளை விரித்து மேலே கொண்டு வரீங்க. எக்ஸேல், திரும்ப கீழே கொண்டு பேக் டு த பொசிஷன். அடுத்து இதிலேயே 3வது முறை இன்ஹேல் பண்ணி ஃபுல்லுமா மேலே எடுக்கிறது கைகளை. எக்ஸேல், இன்ஹேல். மேலே தூக்கும்போது கைகள் பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும், சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூ வில் கெட் மோர் ஸ்ட்ரெச். எக்ஸேல், ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மூச்சை கவனிங்க. உங்களால் ஒரு சேஞ்சஸை உங்கள் பாடியிலும் உங்கள் ஷோல்டர் கிட்ட உங்களுடைய ப்ரீதிங்லேயுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்சர்வ் த சேஞ்சஸ். ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்படி இருக்குது இல்லைங்களா, இது இப்படி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பண்ணுறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு லைட் அந்த ஒரு கேப்பில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது ரீசெண்டாக ஆகியிருந்தால் அவங்களுமே இதை அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹை பிபி இருக்கிறவங்க நின்றுட்டு பண்ண வேண்டாம், உட்கார்ந்த நிலையில் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்குங்க. அந்த எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும்போது லங்ஸ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். லங்ஸ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜனோட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் ஃப்ளோ நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது தான் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நிறைய நம்மளுடைய மெட்டபாலிசம் ஆகட்டும் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ்க்கெல்லாம் நல்ல ஆக்சிஜன் இருக்கிற ஒரு பிளட் கிடைக்கும்போது அதோட குவாலிட்டி, அந்த மசில்ஸோட குவாலிட்டி அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸுக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜஸ் எல்லாம் வராமல் இருக்குங்க.
ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், கழுத்து நேராக இருக்கட்டும், இப்படி வளையாமல் நேராக உட்கார்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய மூச்சை கவனிங்க. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு இருக்கணும் இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கைகளை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஜென்டில் மசாஜ் ஆன் யுவர் ஃபேஸ் அண்ட் ஐஸ். இதை பண்ணிவிட்டு நன்றி சொல்லிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அதோட பெனிஃபிட் உங்களுக்கே நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வீக் நான் இன்னொரு ஒரு ப்ராக்டிஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட கனவு மேம்பட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.